السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 துல்காதா மாதம் 7ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அல்லாஹுவை நோக்கி முயற்சி செய்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அதுதான் உள்ளத்தின் கட்டுச்சாதனங்களாகும். அதனூடாகத்தான் பரக்கத்துகளும் நன்மைகளும் கொண்டு வரப்படும். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களது வார்த்தைகளை நேர்மையான கூற்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக அமைகின்ற போது உங்களது செயல்கள் சீரடையும். உங்களுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அது அமையும். யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சூரத்துல் அஹ்ஸாபின் 70-71 வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் ஓட்டத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், வாழ்விலே ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால், நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் முயற்சி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எந்த மனிதனும் அமைதியாக இருப்பதில்லை, வேலைகளை விட்டு ஓய்வாக இருப்பதும் இல்லை. ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருப்பதை காணலாம். இந்த மனித முயற்சிகளுடைய இந்த காட்சியை அல் குர்ஆன் மூலமாக நமக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்ற போது, இன்ன சஅயகும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பல வகையான பலவிதமானவையாக இருக்கின்றன என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஆனால் வெளிப்படையிலே பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சிகளும் ஒரே முயற்சியாகத்தான் இருக்கும், ஒன்றுபோல் தான் தோன்றும். ஆனால் அளவு நிறுவைகளிலே அது வேறுபட்டதாக காட்சி தரும். வேலைகள் செயல்பாடுகள் ஒன்று போன்று காட்சி அளித்தாலும் அதனுடைய எண்ணங்கள், குறிக்கோள்கள், இலக்குகள் தான் அதனை வேறுபடுத்துகிறது. ஒருவன் உலகத்துக்காக, உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சிகள் இருக்கும். இன்னும் ஒருவனோ மறுமையை இலக்காக கொண்டு செயல்படுவான். இன்னும் ஒருவனோ எதற்காக நான் முயற்சி செய்கின்றேன் என்ற எந்தவித குறிக்கோளும் மற்ற திசை அறியாத ஒரு மனிதனாக இருப்பான். ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புகள், உடல் உறுப்புகளுடைய முயற்சிகள், செயல்பாடுகள் அனைத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த உடல் உறுப்புகளின் செயல்களை செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளங்களுடைய திசை, எந்த நோக்கம், எது குறிக்கோள், எது இலட்சியமாக இருக்கிறதோ அதுதான் அவனுடைய அந்த செயல்பாட்டை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒன்றாக அந்த உள்ளத்தின் திசைதான் அவனுக்கு திசை காட்டியாக அமையும். உண்மையிலே ஒரு மனிதனுடைய செயல், அவன் உலகத்திலே வேலை செய்வதற்காக அல்லது இன்னொரு முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அவனுடைய உண்மையான அந்த தெளிவான நோக்கமும் குறிக்கோளும் தான் அவனை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லுமே அல்லாமல், அவனுடைய நோக்கங்கள் திசை மாறுகின்ற போது அது வெறுமனே பெறுமதியற்றதாகத்தான் கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நாம் முயற்சி செய்வதென்பது வெறுமனே வெளிப்படையாக தொழுகையில் மாத்திரம் அல்ல. அதுவல்லாமல் எல்லா விடயங்களிலும் இஸ்லாம் முயற்சியை வழிகாட்டக்கூடியதாக, நம்மை நெறிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருப்பதை காணலாம். மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அங்கே ஒரு குறிக்கோளுடன் நகர வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒரு மனிதன் வீட்டிலே வேலை செய்கிறான், அல்லது வியாபாரத்திலே ஈடுபடுகிறான், அல்லது கல்வியை கற்றுக்கொள்கிறான், அல்லது இன்னொரு தொடர்பாடல்களை ஏற்படுத்துகிறான், அல்லது சில தீர்மானங்களை எடுக்கிறான்.
எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியனை பொறுத்தவரையிலே அவர் கற்பித்தலிலே முயற்சி செய்கிறார். வியாபாரியை பொறுத்தவரையிலே லாபம் ஈட்ட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். வைத்தியரை பொறுத்தவரையிலே நோயாளியை சுகப்படுத்த வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். குடும்ப தலைவனை பொறுத்தவரையிலே குழந்தைகள் சீராக நேராக வளர வேண்டும், கல்வியை தொடர வேண்டும் என்று முயற்சிக்கிறான். இவ்வாறாக ஒவ்வொரு மனிதனும் அவன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஒன்று, அவனுடைய முயற்சி அல்லாஹ்வை அடைவதற்கான நல்ல குறிக்கோளாக இருக்கும், அல்லது அதனை விட்டு தூரமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் தான் அதாவது விதி என்பது, அடிப்படை என்பது தெளிவுபடுத்தப்படக்கூடிய விடயமாக அமைகின்றது. ஒரு மனிதனுடைய முயற்சி எங்கே எதற்காக இருக்கிறதோ அதனை பொறுத்து அவனுடைய செயல்பாடுகள் வேறுபடுவதை காணலாம். ஒவ்வொரு மனிதனும் எங்கே போகிறான் என்ற அந்த திசை, அங்கே நோக்கம் உறுதியானதாக இருக்கும். ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றாக இருந்தாலும் அவனுடைய எண்ணங்களோ வேறுபட்டிருக்கும். அந்த எண்ணத்தை பொறுத்துத்தான் அது உயர்வு பெறுமா அல்லது பெருமதியற்றதாக மாறுமா என்பது அவனுடைய உள்ளத்தின் திசையை பொறுத்து, உள்ளத்திலே உள்ள நோக்கத்தை பொறுத்துத்தான் வேறுபடும். உதாரணமாக, ஒரு மனிதன் கல்வியை தொடர்கிறான். 2 மனிதர்கள் கல்வியை தொடர்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த கல்வி கற்பதனூடாக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டு அவன் பயணிக்கிறான். இன்னும் ஒருவனோ, நான் கல்வி கற்பதனூடாக எனக்கு பல வெகுமதிகள் கிடைக்க வேண்டும், அல்லது உலகத்திலே பெயர் புகழ் கிடைக்க வேண்டும், பட்டம் பதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த இருவரில் சீர்திருத்தத்தை நாடி கல்வி கற்கக்கூடியவன் லாபம் அடைவான், உலகத்திலே புகழ் வேண்டும் என்று கல்வி கற்பவன் நாசமடைவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் மறுமையை இழந்து விடுவான். எனவே வெறுமனே ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே முன்னேற வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தை கொண்டு அவனுடைய செயல்பாடுகள் அமையும் என்றால், உண்மையிலே உலகத்திலே சில வேளை கிடைக்கலாம், ஆனால் மறுமையில் அவனுக்கு எந்த பங்கும் கிடைக்க மாட்டாது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய முயற்சிகள் 2ஆகத்தான் இருக்கும். ஒன்று, போற்றத்தக்க புகழுக்குற முயற்சியாக இருக்கும், புகழுக்குரிய முயற்சியாக இருக்கும், அல்லது வீணான வழி தவறிய முயற்சியாக இருக்கும். போற்றத்தக்க முயற்சி என்பது அவனுடைய வாழ்விலே எல்லா நடைமுறைகளிலும் அது நிரம்பியதாக இருக்கும். அவனுடைய திசையோ குறிக்கோளோ இலட்சியமோ அல்லாஹ்வை நெருங்குவதாக இருக்கும். அவ்வாறு அமைகின்ற போது அவனுடைய இலட்சியம் குறிக்கோள் அல்லாஹ்வை நோக்கியதாக இருக்கும் என்றால், அவனுடைய உலகம் சார்ந்த செயல்கள் கூட அது வணக்கமாக, அவனுடைய அந்த செயல்கள் அவனுடைய தாக்கம் பரக்கத் செய்யப்பட்ட, அபிவிருத்தி செய்யப்பட்டதாக மாறும். எண்ணத்தை பொறுத்துத்தான் அந்த செயல்களின் பெருமானம் அமையும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் இரவிலே தூங்குகிறான், எனது உடல் ஓய்வு பெற வேண்டும், அந்த ஓய்வுக்கு பின்னால் என்னை படைத்தவனை நான் வணங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவன் உறங்குவான் என்றால், அவனுடைய அந்த உறக்கம் ஒரு வணக்கமாக மாறுகிறது. ஒரு செயலை செய்துவிட்டால் இதனை நான் நேர்த்தியாக செய்ய வேண்டும், நல்ல முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அது வணக்கமாக மாறுகிறது. தனது குடும்பத்தினர்களுக்கு, மனைவி மக்களுக்கு தான் உழைத்து அவன் செலவு செய்கிறான், அது அல்லாஹுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்ற போது. அதே நேரத்திலே மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு உபகாரமாக மாறும். பெற்றோர்களை கவனிப்பது, உபகாரம் செய்வது அவன் உயர்வு பெறுவதற்கான ஒரு காரணமாக அமையும். குழந்தைகளை வளர்ப்பது அமானிதம், பாதைகளிலே உள்ள அழுக்குகளை அப்புறப்படுத்துவது ஒரு தர்மம், நல்ல வார்த்தை ஒரு கட்டுமானத்தை போன்றது. பிறர் செய்யக்கூடிய தீங்குகளை, இன்னல்களை பொறுத்து கொள்வதென்பது அது மறைமுகமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே நேரத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கல்கள் நடைமுறையில ஈடுபடுகின்ற போது நீதமாக நடந்து கொள்வது வெளிப்படையான வணக்கமாக இருக்கிறது. பிறர் துன்பத்தை, பிறருடைய தீமைகளை, பிறருடைய அசௌகரியங்களை அல்லாஹுக்காக பொறுத்து கொள்வது மறைமுகமான வணக்கம். வெளிரங்கமாக
மனிதர்களுடன் நேர்த்தியாக கொடுக்கல் வாங்கல்களே பழக்க வழக்கங்களிலே நடந்து கொள்வது வெளிப்படையான வணக்கமாக இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் எண்ணம், திசை, குறிக்கோள் சரியாக இருக்கும் என்றால் அந்த வழக்கமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வணக்கமாக மாறுகிறது. நாம் வழக்கமாக தூங்குகிறோம், வழக்கமாக உண்ணுகிறோம், வழக்கமாக மக்களுடன் பழகுகிறோம். இவைகளெல்லாம் நமது எண்ணங்கள் நேர்த்தியாக இருக்கின்ற போது அவைகள் வணக்கமாக, நாளாந்த விடயங்கள் எல்லாம் வணக்கமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளாந்த செயல்பாடுகளை நாம் நமது எண்ணங்களை சீர்படுத்தி அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். சில வேளை அற்பமான சில விடயங்களாக இருக்கும், ஆனால் அது மகத்துவமான விடயங்களாக மாறும். எப்போது நமது உள்ளமும் நமது எண்ணமும் நேர்த்தியாக இருக்கின்ற போது ஒரு சிறிய விடயத்தை தான் செய்திருப்போம், ஒரு அற்பமான உதவியை தான் செய்திருப்போம். ஆனால் எண்ணமும் திசையும் குறிக்கோளும் நேர்த்தியாக இருக்கின்ற போது அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளோ ஏராளம் ஏராளம். அன்பார்ந்தவர்களே, எனவே இது புகழுக்குரிய போற்றத்தக்க முயற்சியாக இருக்கிறது. இரண்டாவது வீணான முயற்சி. இந்த வீணான முயற்சியிலே அதிகமான சோர்வும் எண்ணம் சிதறியதாகவும் அவனுடைய திசைகளோ திசையற்ற ஒரு கருவியாக, ஒரு திசை அறியாத பயணமாக அமையும். அவன் அதிகமாக வேலை செய்வான், ஆனால் நான் எதற்காக இதனை செய்கிறேன் என்பதை அவன் அறிய மாட்டான். ஒரு திசை காட்டி இல்லாமல் அவனுடைய நடைமுறைகளும் செயல்பாடுகளும் அமையும். அவன் ஒரு விடயத்தை அடைந்து கொண்ட ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டால் அவன் சிரமப்பட்ட அந்த சிரமத்தினூடாக எந்த பெருமானங்களையும் பெருமதிகளையும் அடைந்து கொள்ள மாட்டான். அல் குர்ஆன் இந்த வழி தவறிய வீணான முயற்சியை பற்றி கூறும்போது ஒரு காணல் நீரை போன்று என்று உதாரணம் கூறுகிறது. பாலைவனத்திலே ஒரு மனிதன் அவன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மறுபுறத்தை பார்ப்பான், அங்கே தண்ணீர் தெரிவதை போன்று தோற்றம் அளிக்கும். இந்த காணல் நீரை போன்றுதான் திசை அறியாத, இலட்சியமில்லாத முயற்சிகள் அமையும் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவன் சிரமப்படுகிறான், ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெருமதிகளோ அவனை அடையாமல் ஒரு அற்பமாக செல்லா காசாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் அவனுடைய நோக்கம் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி புகழும் பெயரும் ஆசையும், அதாவது இன்னொரு உலக எண்ணங்கள் தான் அவனுடைய மனதிலே குடிகொண்டிருக்கும். என்னை மக்கள் புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்ற வெளிப்படையான உலக சுய லாபங்களே அல்லாமல் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்வான், ஆனால் தோற்றத்திலே உருவத்திலே பெரிய வேலைகளாக இருக்கும். ஆனால் பெருமானங்களை எடுக்கும் போது எந்தவித பெருமதியற்றதாக அமையும். எனவே முயற்சிகள் என்பது போற்றத்தக்கதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாட்கள் கடந்து செல்கின்றன. நமது வேலை பழுக்களோ அதிகமாக குவிந்து செல்கிறது. ஒரு மனிதன் அவன் கேட்க மாட்டான், நான் எங்கே போகிறேன், எதற்காக வேலை செய்கிறேன் என்று சிந்திக்காமல் அவன் திசை அறியாத ஒரு மனிதனை போன்று பயணித்துக் கொண்டிருப்பான். ஆனால் கடைசி வேளையிலே அவனுக்கு ஒரு திடுக்கிடத்தக்க செய்தி அவனுக்கு சொல்லும், நான் வாழ்க்கையை வீணடித்து விட்டேனே, எனது முயற்சிகள் எல்லாம் பெருமதியற்றதாக மாறிவிட்டதே என்று கடைசி நேரத்திலே என்னை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதனை நான் நிறைவேற்றாமல் எனது நடவடிக்கைகள் எங்கே போய்விட்டதே என்று கவலைப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, உலகத்திலே, உலக வாழ்விலே, உலக நடவடிக்கைகளே முயற்சிகள் வீணானவர்களை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, வேலைகள் செய்வார்கள், மனதிலே எண்ணம் இருக்கும், நான் நல்லதை செய்து கொண்டிருக்கிறேன், நல்லவைகள் என்னிடத்தில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது எண்ணத்துடன் செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவருடைய குறிக்கோளும் இலட்சியமும் எண்ணமும் திசை அறியாத ஒரு பாலைவனத்திலே பயணிக்கக்கூடிய தெளிவற்ற முயற்சிகளிலே ஈடுபடக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் வசனம் சூரத்துல் கஹ்ஃபின் 104வது வசனம் நமக்கு ஒரு உருக்கமான ஒரு விடயத்தை ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகிறது. ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய செயல் எதற்காக செய்கிறேன், இது உண்மையிலே
இறை திருப்திக்காக நேரான பாதையிலே பயணிக்கிறதா? இதனூடாக நான் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்கின்றேனா அல்லது வேறு சில நோக்கம் என்னிடத்தில் இருக்கிறதா? எனவே அல் குர்ஆன் அந்த மனிதனுடைய செயல்பாடுகளை அளவு நிறுவை செய்வதற்காக இந்த சுய பரிசோதனையை செய்யுமாறு ஒவ்வொரு மனிதனையும் கட்டாயப்படுத்துகிறது. ஏனென்றால் நாளைய மறுமையிலே மனிதன் முயற்சி செய்தவைகள் தான் அவனுக்கு சொந்தமாக இருக்கும். ஒவ்வொரு முயற்சிகளையும் எதற்காக முயற்சி செய்தானோ அந்த ஒவ்வொரு முயற்சிகளுடைய பெருமானங்களையும் அவன் காண்பான். பிறருடைய செயல்களை நாம் சுமக்க மாட்டோம், எம்முடைய செயல்களையும் பிறர் சுமக்க மாட்டார்கள். அதனுடைய பெயரும் இடமும் வேறுபட்டாலும் அவர் செய்தவைகள் அவர் தான் சுமக்க வேண்டும். அவருக்கு சொந்தமான அந்த நட்கூலியோ அதற்கு மாற்றமானதோ அவருடைய செயல்தான் அவருக்கு கொடுக்கும். எனவே நான் எதனை செய்கிறேன், இந்த செயல் எதற்காக செய்யப்படுகிறது, நான் எங்கே போகிறேன், எதற்காக பயணிக்கிறேன் என்ற அந்த திசை, குறிக்கோள், இலட்சியம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து நமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு மத்தியிலே எத்தனையோ செயல்கள் நடைபெறுகின்றன, எத்தனையோ வேலைகளை செய்கின்றோம். ஆனால் அந்த வேலைகளூடாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய குறிக்கோள் என்ன என்பதை நாம் சிந்திக்காமல் செயல்படுவோமானால் இறுதியிலே எந்தவித பெறுமதி மற்ற நஷ்டவாளிகளாகத்தான் மாற வேண்டும். கடைசி நேரத்திலே எண்ணம் தூய்மையற்றதாக இருக்கும் என்றால் எல்லாம் வெளிப்படும். அந்த வெளிப்படக்கூடிய நேரத்திலே எந்த பயன்பாடும் நமக்கு கிடைக்க போவதில்லை. எனவே நாம் சுய பரிசோதனை செய்து நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உயர்ந்த முயற்சி, போற்றத்தக்க முயற்சி நமது உள்ளத்திலே குடிகொள்ளும் என்றால் நமது எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹுக்காகத்தான் பயணிக்கும். எனவே அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹுக்காக பயணிக்கின்ற போது வமன் அராதல் ஆஹிரத, ஒரு மனிதன் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சி செய்தான் என்றால் வஹுவ முஃமினுன், இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலே மறுமையை ஈமான் கொண்டு அதற்காக முயற்சி செய்தால் அவனுடைய முயற்சிகள் நன்றி சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே யார் மறுமையை நாடி உள்ளத்தை சரி செய்து திசையை நேர்வழிப்படுத்தி அவன் ஒழுங்கான முறையிலே மார்க்க வழிகாட்டலுக்கு உட்பட்டு முயற்சி செய்வான் என்றால் அவனுடைய செயல்பாடுகள் உயிரோட்டமானதாக இருக்கும். அந்த செயல்கள் அருள் புரியப்பட்டதாக இருக்கும். அந்த முயற்சிகள் நன்றி கூறப்படத்தக்கதாக இருக்கும். அந்த முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பான வளர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் அதனை புகழுவான். அதற்கு ஏராளமான பன்மடங்கான கூலிகளை கொடுப்பான். வெறுமனே நன்றி கூறப்படுவது மட்டுமல்ல, புகழ்வது மாத்திரமல்ல, அவனுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய செயலிலே பரக்கத் அபிவிருத்தி கிடைக்கும். அவனுடைய செயலிலே மென்மேலும் அதிகமானவைகள் கிடைக்கும். அவன் சில சொற்பமான வேலைகளை செய்திருப்பான், ஆனால் நிரப்பமான அதிகமான கூலிகளை பெறுவான். கர்மங்கள் அற்பமானதாக இருக்கும், ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே மகிமை மிக்கதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான எண்ணங்களையும் பயன்பாடுகளையும் குறிக்கோள்களையும் ஒரு முஃமின் அவனுடைய உள்ளத்திலேயே வரவழைத்துக் கொண்டு அவனுடைய கொடைகளும் நடவடிக்கைகளும் விசாலமானதாக, அதாவது விளக்கத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கும் என்றால் அந்த அல்லாஹுடைய அழைப்பை நோக்கி அவன் பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். வலிகுல்லி விஜ்ஹத்துன் வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத். எனவே இலட்சிய பாதை, குறிக்கோள், திசை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கும். எனவே நேரான பாதையிலே நன்மையிலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த அழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை விழித்தலச் செய்கிறது. அவனுடைய முயற்சியை ஒரு எழுச்சி மிக்கதாக மாற்றுகிறது. எந்த அளவுக்கு என்றால் வாழ்வே ஒரு போராட்ட களமாக, முயற்சியாக அவனை மாற்றி வாழ்வு முழுக்க அனைத்தும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிமனதிலே ஆழமாக பதியப்பட்டு அவனுடைய செயலிலும் ஓய்வு நேரத்திலும் சம்பாத்தியத்திலும் கொடைகளிலும் எல்லா விடயங்களிலும் உள்ள நோக்கம், குறிக்கோள் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, நபியே குல் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி எனது தொழுகையும், வனுசுகி
அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பான் வணக்கங்களும் வமஹ்யாய எனது வாழ்வும் வமமாதி எனது மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்து ஆளக்கூடிய அல்லாஹுக்கே என்று சொல்லுமாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணை துணையும் இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அனைத்தும் நமது அல்லாஹுக்காக இறை திருப்திக்காக அமைய வேண்டும் என்பதை இது நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் அல்லாஹுக்காக அமையும் என்றால் அவனுடைய ஆத்மா தூய்மை பெறும். அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய பொறாமைகள் எல்லாம் இல்லாமல் அணைந்து விடும். பகைமைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். சிறிய சிறிய தேவையற்ற போட்டி பொறாமைகள் எல்லாம் அவனை விட்டு தூரமாகிவிடும். அழிந்து போகக்கூடிய விடயங்களிலே அவன் காலத்தை வீணாக்க மாட்டான். மாறாக அவனுடைய குறிக்கோள் உலகத்திலே ஒரு சமூக கட்டமைப்பிலே நான் ஒரு பங்காளனாக இருக்க வேண்டும், சீர்திருத்தத்திலே நானும் உதவியாக தோளோடு தோல் என்று உதவி செய்ய வேண்டும் போன்ற உறுதியான எண்ணங்களை கொண்ட விடயங்களை இது வரவழைக்கும். அன்பார்ந்தர்களே, இவ்வாறு அமையும் என்றால் அவனுடைய ஆத்மா சமூகத்திலே ஒரு விசாலமான தன்மையை ஏற்படுத்தும். அவனுடைய குறிக்கோள் சமூகத்திலே ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டதாக இருக்கும். அவ்வாறு அமைகின்ற போது எல்லா விதமான சமூக கட்டமைப்பிலும் அவன் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பான். ஒருவருக்கு ஒரு தோளோடு தோல் என்று உதவி செய்வான். அனைத்து சக்திகளையும் பயனுள்ள விடயங்களை அவன் செலவு செய்வான். எதை அவன் எடுத்துக்கொண்டாலும் புதிய புதிய குறிக்கோள்களை அவன் ஆக்கினாலும் அதனூடாக வரக்கூடிய பயன்பாடு என்னிடம் மாத்திரம் சுருங்கி விடாமல் சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரும். அன்பார்ந்தவர்களே, எனவே இவைகள் எல்லாம் எப்போது கிடைக்கப் பெறும் என்றால் நமது உள்ளம் எத்திசையை நோக்கி பயணிக்கிறதோ அத்திசை நேரானதாக சீரானதாக அமையும் என்றால் அதுதான் வெற்றிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குமான அடிப்படை காரணியாக அமையும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்வை தந்திருக்கிறான், உடல் அமைப்பிலே ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இதனூடாக வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் மறுமையை குறிக்கோளாக அல்லாஹோடைய இறை திருப்தியை நோக்கியதாக அமைத்துக் கொள்வோமானால் அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எனவே வல்லவன் அல்லாஹ் எமது செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவனுக்காக அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.